Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம டுடே சமையல்ல சுவையான பிரிஞ்சி சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுல நான் ரெண்டு டிப்ஸ் சொல்லிருக்கேன். அந்த ரெண்டு டிப்ஸோட உங்க வீட்லயும் அப்படியே செய்து பாருங்க. ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வரும். இது இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு குக்கர்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. இப்போ இது நல்லா காஞ்ச பிறகு 2 சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், ஒரு 4-5 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 பிரிஞ்சி இலை, 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம். இப்போ இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை நல்ல நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு இதை நம்ம வதக்கி விட்டுக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாவும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நிறம் மாறி வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பழம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்த பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குங்க. அதனுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அடுத்ததான் 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்க்குறேன் காரத்துக்காக. இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்திங்கன்னா அந்த சாதத்தோட நிறம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். கொஞ்ச நேரத்துக்கு வதக்கி விட்ட பிறகு காய்கறிகளை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி கொஞ்சம், கேரட், உருளைக்கிழங்கு, பீன்ஸ் சேர்த்த பிறகு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கிட்டத்தட்ட காய் உங்களுக்கு ஒரு 50% நல்லா வேகணும். அந்த அளவுக்கு வதக்கி விடணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்த பிறகு அடுத்ததாக இதில் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அதாவது அரை மூடி தேங்காவை 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா அரைச்சிட்டு பால் மட்டும் பிழிஞ்சிட்டு வடிகட்டிட்டு எடுத்திருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 2 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி சரியாக இருக்கும். அதனால் 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். அதாவது இப்போ நான் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம தேங்காய் பால் 1 கப் சேர்த்துருக்கோம். மொத்தம் 3 கப் ஆயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இது ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்துடுச்சு. அரிசி கிட்டத்தட்ட நான் ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருக்கேன். அந்த மாதிரி ஊறின அரிசி பயன்படுத்தினோன்னா சாதம் நல்லா உதிரியாக வரும். அதே மாதிரி நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் பயன்படுத்திக்கலாம். தண்ணி நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. கூடவே கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சைப்பழ ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ மறுபடியும் ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு கொதி வந்த பிறகு நம்ம வெயிட் போட்டுடலாம். மூடிட்டு வெயிட் போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வைக்காதீங்க. ஒரு விசில் மட்டும் வந்தால் போதும். இப்போ ஒரு விசில் நல்ல ப்ரெஷர் இறங்கியிருக்கு. இதை இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். அவ்வளோதான், பிரிஞ்சி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு, அதாவது கொஞ்சமாக சர்க்கரை சேர்க்குறேன். இது சேர்க்கறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். அந்த சர்க்கரை அந்த சூட்லேயே கரைஞ்சிரும். இப்போ இதில் இது ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு 4 பிரெட் துண்டை ஓரங்களில் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி கோதுமை பிரெட் பயன்படுத்தியிருக்கேன். இதை இப்போ நம்ம எண்ணெயில் அப்படியே லைட்டாக பொரிச்சு எடுக்க வேண்டியதான். சேர்த்துட்டு கொஞ்ச நேரத்தில் கலந்து விட்டிங்கனாலே போதும். அப்படியே பட்டுன்னு பொரிஞ்சு வரும். லைட்டாக இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வர ஆரம்பித்த பிறகு எண்ணெய் நல்லா வடிகட்டினதுக்கப்புறமா எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சாதம், அதில் மேலே அப்படி சேர்த்துட்டு ஒரு முறை அப்படி லைட்டாக அப்படி கலந்து விட்டிங்கன்னா நல்லா உதிரியாக சாதம் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதில் கொஞ்சம் கூட அடி பிடிக்கலை. ஆனால் அதே சமயத்தில் குழஞ்சி போகல. 1 கப் ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி சரியாக இருக்கும். நம்ம இதில் பாதி அளவுக்கு தேங்காய் பாலும் பயன்படுத்தியிருக்கோம். அதனால் இந்த சாதம் இன்னும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.